அவங்க நம்மளை அப்படித்தான் பார்ப்பாங்க. தமிழர்களை இழிவுபடுத்துவாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுங்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு திமுக அதிமுகவுடைய கண்டன அறிக்கை, பாரதிய ஜனதாவுடைய கண்டன அறிக்கை. நாங்கள் என்ன தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாள்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மூன்று கட்சிகளின் நிலைப்பாடு, இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு, ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுன்னு சொன்ன கன்னடர்களுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை சொல்லுது, அந்த காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட் ஏன் கொடுத்தீங்க? தமிழர் உரிமை காக்கிற தளபதிகள் நீங்க தானே, தலைவர்கள் நீங்க தானே. தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாளா அப்படின்னு கேட்டா உனக்கு சீட்டு கொடுக்க நான் முட்டாளான்னு கேட்கணும்ல. ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா என் நாட்டில் ஒரு ஓட்டு கூட உனக்கு இல்லடா அப்படிங்கிற நிலையை உருவாக்கலைன்னா நாங்கள்லாம் உண்மையிலேயே மான தமிழ் மக்கள் தானே. எங்க ஆத்தா கொடுத்த மாரில் குடிச்ச பாலில் எங்களுக்கு மான ரோசம் வீடு சூற எதுவுமே இல்லை, வீர எதுவுமே இல்லையா? அவ்வளவு தன்மானம் இழந்த ஒரு தற்கொலை கூட்டமானாங்க. 10 இடம் கொடுக்குறீங்க. நாங்கள் மானங்கட்டு போய் இனத்தை கொன்றாலும் போடணும், கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாலும் போடணும், அணுகுலையை நட்டு வச்சாலும் போடணும், மீத்தேனை கொண்டு வந்தாலும் எது இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் உதுத்துட்டு போட்டுறணும், ஓட்டு போட்டுறணும். அப்படித்தானே? அதுக்கு இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அது கண்டிச்சது உண்டா? இந்த அம்மா சொன்னதுக்கு தமிழர்களும் குண்டு வச்சுனா கண்டிச்சிங்க, அதுக்கு ஏன் கண்டிக்கல? எப்படி? அப்ப அந்த அம்மாவே வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. அடிச்சு விரட்டினவங்க தானே தம்பி, எங்களை அகதி போல அடிச்சு விரட்டினவங்க தானே. தெருவில் பெட்டி வாயை தூக்கிட்டு மூட்டை முடிச்சு தூக்கிட்டு நடந்தே வந்தவங்க தானே. அவங்ககிட்ட போய் என்ன பேச சொல்றீங்க?